தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் வெறித்தனமா 2026 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம இந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறோம்ல, அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறதுல நிறைய தவறுகள் செய்வோம். அதுல முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, படிச்சு முடிச்சிடுவோம். படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் செஞ்சு டெஸ்ட்டை போட்டா போதும் போல, கடைசியா மார்க் டெஸ்ட் போட்டு எக்ஸாம் போயிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இதான் மிகப்பெரிய தவறு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்குங்க. அதாவது படிச்சு முடிக்கிறீங்க, ரிவிஷன் பண்றீங்க, டெஸ்ட் போடுறீங்க, அதெல்லாம் நீங்க சூப்பரா செய்றீங்க, ஹேட்ஸ் ஆஃப். அதெல்லாம் நீங்க செம்மையா செஞ்சுட்டு இருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப், ரைட்டா? ஆனா அதையும் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இழுத்து போட்டு நம்ம போட்டு பார்க்கணும், ஃபுல்லாவே பிராக்டிஸ் பண்ணணும். அதுலயும் குறிப்பா 2015 2016 அதெல்லாம் விட்டுருங்க, அதையும் போட்டு பார்க்கணும், அதையும் பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதையும் விட்டுருங்க. அதை தாண்டி இப்ப 2026 2025 போன மாசம், இப்ப போன வாரம், இப்ப ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணிருப்பாங்களா எக்ஸாம்ஸ், அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கேள்விகளை கட்டாயம் போட்டு பார்க்கணும். 100% பார்த்தே தீரணும். அது எல்லா கேள்விகளும் பார்க்கணும் கண்டிப்பா. அப்பதான் நம்ம அப்டேட்ல இருக்கணும் அர்த்தம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அப்டேட் முக்கியம். அப்டேட்டோட இருக்கணும். லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும், ரைட்டா? அது ஏற்ற மாதிரி மாறி செயல்படணும். ஸோ கன்சிஸ்டன்சி, அப்டேட், இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களை 2026 போஸ்டிங் வாங்க வைக்க போகுது. அதனால இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2026 மார்ச் 7 மற்றும் மார்ச் 8ஆம் தேதி நடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அந்த எக்ஸாம்க்கான ஜிஎஸ் கேள்விகளை பார்க்க போறோம். தரமான கேள்விகள்ங்க, ரைட்டா? நான் அடிச்சு சொல்றேன், இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு தரமான கேள்விகள், அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படியே கொண்டு போறேன். குறிப்பா ஜிஎஸ் பார்ப்போம், அப்புறம் தமிழை பார்ப்போம், அப்புறம் மேத்ஸை பார்ப்போம். அதனால கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பத்தில் சயின்ஸ் கேள்விகள் ஒரு 2-3 இருக்கும், ரைட்டா? அதை பார்த்துட்டு ஐயோ சயின்ஸா, ஐயோ சயின்ஸ் வந்துருச்சு அப்பெல்லாம் நினைக்காதீங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் பாலிட்டி, ஐஎன்எம்லாம் உங்களுக்கு பிடிச்சதுலாம் கீழே வருது, என்ன கேள்விகள் வருது. அதனால சயின்ஸ் ஒரு 5 கேள்வி கேட்குறாங்கன்னா 5க்கு 4 தூக்கணுங்க, நான் சொல்றேன், ரைட்டா? ஊரே பாலிட்டி படிக்க சொல்லுது, எக்கனாமிக்ஸ் படிக்க சொல்லுது, ஐஎன்எம் படிக்க சொல்லுது, யூனிட் 6 படிக்க சொல்லுது. சயின்ஸை யாரும் கண்டிக்க மாட்டீங்க, அனாதையா இருக்கு சயின்ஸ். சயின்ஸ்ல 5க்கு 4 தூக்குங்கிற, தூக்கணுங்கிற, பார்ப்போம், தூக்குவோம், ரைட்டா? முதல் 2-3 கேள்விகள் வரும், அதுக்கப்புறம் ஐஎன்எம் பாலிட்டி அப்படியே போவோம், ரைட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. Which are the following statements are true about the functions of ecosystem? சுற்றுச்சூழலின் செயல்பாடுகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? சுற்றுச்சூழல், எக்கோசிஸ்டம், எக்கோசிஸ்டம் பத்தி எதுப்பா கரெக்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆற்றல் ஓட்டம் முக்கிய செயல்பாடாகும். எனர்ஜி ஃப்ளோ இஸ் த கீ ஃபங்க்ஷன். எக்கோசிஸ்டம்னால எனர்ஜி ஃப்ளோ தான், அந்த ஆற்றல் ஓட்டம் தான். சுற்றுச்சூழல்னால ஆற்றல் ஓட்டம் தான். அதாவது இப்ப தாவரம் இருக்கு, தாவரம் சூரிய ஒளியில இருந்து அது ஒரு ஆற்றலை பெற்றுக்கொள்ளுது. அப்புறம் தாவரத்தை விலங்கு சாப்பிடுது, அங்கிருந்து ஆற்றல் இங்க மாறுது. அந்த விலங்கு இன்னொரு விலங்கு சாப்பிடுது, அங்கிருந்து ஆற்றல் இங்க மாறுது. அதை மனிதர்கள் சாப்பிடுறாங்க, இந்த தாவரத்தை மனிதர்கள் சாப்பிடுறாங்க, அங்கங்க ஆற்றல் மனிதர்களுக்கு போகுது. இந்த மாதிரி எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்குல்ல. இந்த உணவு சங்கிலியில ஆற்றல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாறிட்டே இருக்குல்ல, இதுதான் எக்கோசிஸ்டம், இதான் எனர்ஜி ஃப்ளோ, இதான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம். அதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே கரெக்ட் தான். ஒரு எக்ஸாம்ல கேள்வி இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்குறாங்கன்னா அது பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சுற்றுச்சூழலில் ஆற்றல் ஓட்டம் உணவு சங்கிலி மற்றும் உணவு வலை மூலம் நடைபெறுகிறது. The flow of energy is through food chain and food. ஆமா, இப்பதான் சொன்னேன். சூரிய ஒளியிலிருந்து தாவரம், தாவரத்திலிருந்து விலங்கு, அந்த விலங்கு இன்னொரு விலங்கு, அந்த விலங்கு இன்னொரு விலங்கு, அந்த விலங்கு மனிதர்கள், தாவரத்தை மனிதர்கள். அப்படியே எனர்ஜி நகருதுல, அந்த 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 என்ன சொல்ற, சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குல்ல, ஆற்றல், கெமிக்கல், அந்த வேதியியல் ஆற்றல், அது அப்படியே ஃபுட் எனர்ஜியா மாறி அப்படியே மாறி இது இப்பதான் எனர்ஜி ஃப்ளோ, ஃபுட் செயின் சொல்லுவாங்க, உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் எக்கோசிஸ்டம். சுற்றுச்சூழல்ல உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான், அதான மெயின். இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். 3வது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நாட் ஃபாலோஸ் தெர்மோடைனமிக்ஸ். இது என்னது? தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியல். உலகமே அதில் தான் நடந்துட்டு இருக்கு, வெப்ப இயக்கவியல். ஒரு ஐஸ்கிரீமையும் ஒரு சூடான காஃபியும் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு சேச்சுரேஷன் லெவல், ஒரு நிலையான லெவலில் ரீச் ஆகும். ஏன்னா எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து நகருது, அந்த ஆற்றல் நகருதுல, அதான் வெப்ப இயக்கவியல். அந்த எனர்ஜி நகருதுல, அதான் அதை பத்தி படிக்கிறதா வெப்ப இயக்கவியல், தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவாங்க. எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. It can be transformed from one place to another. ஆற்றல் என்பது உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியும். ஆற்றல் தான் மாஸ், அதாவது நிறை,
நிறைதான் ஆற்றல் சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். எனர்ஜி தான்ப்பா மாசு, E = mc² முடிச்சு விட்டாரு. ரைட்டா? அப்ப அப்படிப்பட்ட தெர்மோடைனமிக்ஸ். எனர்ஜி மாறிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நகர்ந்துட்டே இருக்கும், அத சொன்னது தெர்மோடைனமிக்ஸ். அதுதான் எனர்ஜி எக்கோசிஸ்டமோ. அது எப்படி நாட்டுன்னு வரும்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே தப்பா தான் இருக்கும், எப்பவுமேனா மேக்ஸிமம் தப்பா இருக்கும். ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜிங்கிறது தெர்மோடைனமிக்ஸ் லா அப்படி தான் நடக்குது. எனர்ஜி நகர்ந்துட்டே இருக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. அப்போ நாட்டுங்கிறது தப்பு. 1 and 2 மட்டும் கரெக்ட். அப்போ 1 and 2னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 1 and 2 ஒன்லி இஸ் த ஆன்சர். ரைட்டா? அடுத்த கேள்வி. கூற்று. ஹீமோகுளோபினில் இரும்பு உள்ளன. ஊருக்கே தெரியும், ஹீமோகுளோபின்ல இரும்பு இருக்கு. ஹீமோகுளோபின்ங்கிறது சிவப்பு அணுக்குள்ள கூடிய ஒரு புரதம், புரோட்டீன். ரெட் பிளட் செல்ஸ்ல கூடிய ஒரு புரோட்டீன் தான் ஹீமோகுளோபின். லங்ஸ்ல இருந்து உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கிறதும், உடம்பு ஃபுல்லா இருந்து லங்ஸ் கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த முதன்மையான வேலையை, அந்த முக்கியமான வேலையை செய்யக்கூடியது இந்த ஹீமோகுளோபின் தான். அயன் இருக்கு. அதே மாதிரி பாருங்களேன், ரீசன் பாருங்களேன், அதாவது காரணத்துல இரும்பு சத்து குறைவினால் ரத்த சோகை உருவாகி, இது ஊருக்கே தெரியும், ரொம்ப ஃபேமஸ். 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ஃபேமஸ், ரெண்டுமே கரெக்ட். ஆனா கூற்றுக்கு சரியான காரணமாய் தெரியல. அது ஏதோ இது எதுவும் இங்கிட்ட இருக்கு, அது ஏதோ அங்கிட்டு இருக்கு. என்ன ரெண்டுக்கும் என்ன சொல்றது, தூரமே 50 கிலோமீட்டர் இருக்கும் போல, அந்த அளவுக்கு ரெண்டு இது தனி அது தனி அப்படி இருக்கு. ரைட்டா? அது ரெண்டுமே ஹீமோகுளோபின் அயனை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப கூற்று both assertion and reason are true, reason not the correct explanation of assertion. ஆப்ஷன் 2 வரும், காரணம் சரியல்ல அப்படிங்கிறதா வரும். ஓகே, அடுத்து. பின்வருவற்றிலிருந்து காலநிலை மாற்றத்தின் விளைவை அடையாளம் காணவும். அதாவது கிளைமேட் சேஞ்ச்னா என்னப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தெரியும், காலநிலை மாற்றம், உலகத்தில் கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? கிளைமேட் சேஞ்ச்னா என்ன? பூமி வெப்பமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க. உலகம் வெப்பமயமாகுதல் படிச்சிருப்பீங்க. அப்புறம் பனிக்கட்டிலாம் உருகுதல், கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் தான். அப்புறம் எங்க பார்த்தாலும் நல்ல புயல், அதிவேக புயல் உருவாகுதல், அதுவும் கிளைமேட் சேஞ்ச் தான். கிளைமேட் சேஞ்ச்னால கூடிய விளைவுகள்லாம் இதெல்லாம். பூமி வெப்பமாயிட்டே இருக்கும், புயலா உருவாயிட்டு இருக்கும், இது பனிக்கட்டிலாம் உருகிட்டே இருக்கும். அதானே? சதா பார்ப்போம். சூடான வெப்பநிலை மற்றும் அதிகரித்த வறட்சி. ஆமா, வெப்பநிலை சூடா இருக்கும், வறட்சி அதிகமா இருக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கு உலகத்துல, அதான் கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கூலர் டெம்பரேச்சர், குளிர்ச்சியான வெப்பநிலையா? இது என்னது, இது புதுசா இருக்கேண்ணே, அண்ணே புதுசா இருக்குண்ணே. கிளைமேட் சேஞ்ச் நாங்கள் கேட்டு என்னையா அது கூலர் டெம்பரேச்சரு? தப்பு. வார்மிங் ரைசிங் ஓஷன் அண்ட் மோர் சிவியர் ஸ்டார்ம்ஸ், அதாவது கடுமையான புயல்கள், அந்த கடல்லாம் அப்படியே வெப்பமாயிட்டு புயல் கடுமையா இருக்கு. ஆமா, கிளைமேட் சேஞ்சுக்கு அப்படியே இருக்கே. ஸோ இது கரெக்ட். மோர் வார்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ட்ரஃப்ட், அதிக போர்கள் மற்றும் அதிகரித்த வறட்சி. அதிகரித்த வறட்சிலாம் கரெக்டு தான், கரெக்டாரா ராஜா? அதிக போர்களா? அது என்ன போர்கள்? என்ன அந்த ட்ரம்ப் ஈரான் இஸ்ரேல் போர், அது அந்த போரா? கிளைமேட் சேஞ்சுக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போர் இல்ல, போர்களுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்? அது ட்ரம்ப் வந்து வீம்புக்குன்னு திம்முருக்குன்னு தென்னாவட்டுக்குன்னு இந்த போர் அது போயிட்டு இருக்கு இப்போ இன்ன வரைக்கும். அதனால பெரிய பிரச்சனை உண்டாயிட்டு உலகம் ஃபுல்லா ஆயில்ல. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ இது தப்பு. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 1 and 3 ஆர் கரெக்ட். ஸோ 1 and 3னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரைட்டா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து. அந்த ஓசோன் லேயர் த குளோரோஃப்ளோரோ ஹைட்ரோகார்பன் as continuing the effect as. ஓசோன் மண்டலத்தின் மீது குளோரோஃப்ளோரோ ஹைட்ரோகார்பன் தொடர்ந்து ஏற்படுத்தும் விளைவு என்ன? குளோரின் அணுக்களால் ஏற்படும் வினைகள் பயன்பாடு ஓசோனின் மண்டலத்தை வலுவிழக்க செய்கிறது. ரியாக்ஷன்ஸ் யூஸ் ஆஃப் த குளோரின் ஆட்டம்ஸ் ஃபார்ம்டு பை தம் லீட்ஸ் டு த டிகிரேடேஷன் ஆஃப் ஓசோன். ஓரளவு கரெக்ட் தான். அதன் வலுவான கவிந்திருந்தால் நீராவிய வளிமண்டலத்தில் வருவது, அது வராது. வினைகளில் குளோரின் அணுக்கள் உருவாக்க வினையூக்கியாக செயல்பட்டு ஓசோன் மண்டலத்தை வலுவிழ. இதான் 3ஆம் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓசோன் ஹோல் நடந்துட்டு இருக்குல்ல, மான்ட்ரியல் புரோட்டோகால்னு ஒன்று கனடால போட்டு இப்போ உலக நாடுகளே எல்லாம் சேர்ந்து ஓசோன் ஹோல் டிப்ளிஷன் நடந்துட்டு இருக்குல்ல, அதை தடுக்க பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ஓசோன் ஹோல் உழுகாம இருக்கிறத. அதுக்கு முதன்மையான காரணம், இந்த ஓசோன் ஹோல் உழுகிறதுக்கு முதன்மையான காரணம் இந்த சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பன் மெத்தில் புரோமைடு. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏசில இருந்து வெளியேறக்கூடிய வாயுக்கள், இதுதான் முதன்மையான காரணம். அல்ல 3வது பாருங்களேன், இந்த குளோரின் ஆட்டம்ஸ் ஃபார்ம்டு பை தம் சர்வ் அஸ் கேட்டலிஸ்ட். அது முக்கியமாக வினையூக்கியாக செயல்படுவதுதான் முதன்மையான காரணம் ஓசோன் டிகிரேட் ஆகிறதுக்கு, ஓசோன் வலுவிழக்க செய்கிறதுக்கு. ரைட்டா? ஸோ 3rd ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் 4ல் பெருசாகக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 3ஆம் ஸ்டேட்மெண்ட் தான் எப்பவுமே பெருசாகிறது ஆன்சராக இருக்கும். அது மேக்ஸிமம் இதெல்லாம் ஆன்சர் கரெக்டான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ 3வது ஒன்று வந்து ஆன்சர். சிந்து நதி அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? சிந்து நதி அமைப்பு உலகின் மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்றாகும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்.
உலகத்திலே பெரிய நதி கொஞ்சம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிவர், பெரிய நதி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிவர் சிந்து நதி. ஸோ அதனால வந்து கரெக்ட் தான், ஏன்னா ஒன் ஆஃப் தான் சொல்றாங்க. The river flows for 709 km in India through Jammu and Kashmir. இதுவும் கரெக்ட் தான், ஏன்னா ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு 709 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு 10th புக்ல இருக்கும். யமுனை நதி வந்து சிந்து நதியோட துணை நதி, தப்பு. யமுனை நதி வந்து சிந்து நதியோட துணை நதி வராது. யமுனை நதி வந்து கங்கை நதியோட துணை நதி யமுனா. சிந்து நதியோட துணை நதி மொத்தம் 5 துணை நதிகள், செனாப், ஜீலம், ராவி, பியஸ், சட்லஜ். இந்த 5 துணை நதிகள்ல எது பெரிய துணை நதி அப்படின்னா செனாப். சிந்து நதி அப்படிங்கிறது ஜென்ரலா பாத்தீங்கன்னா சிந்து நதி அப்படிங்கிறது இங்க, அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா திபெத்ல மான்சரோவர் ஏரி அப்படிங்கிற ஏரியில ஆரம்பிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு கராச்சியில வந்து முடியும். எந்த நதி? சிந்து நதி. கராச்சியில வந்து முடியும். அதுதான் 5 துணை நதிகள்னு சொல்லி சொன்னேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல திபெத்ல மான்சரோவர் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியில ஆரம்பிக்கும். ஸோ இந்தியாவில் இதோட லென்த் வந்து 709 கிலோமீட்டர், ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. யமுனா வந்து கங்கை நதியோட துணை நதி. அப்போ 1 and 2 only is the answer. 1 and 2 only ஆப்ஷன் பி is the answer. ஓகே. As per National Academy of Agriculture Sciences report, dash state of India reports high acidic oil. அதிக அமிலத்தன்மை கொண்ட மண்ணை கொண்டுள்ளது எந்த மாநிலம்? அதிகமாக மழை எங்கே பெய்யும்னு பாருங்க. இந்த 4 மாநிலத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளா, ரைட்டா? ஸோ கேரளா இஸ் ஹைலி அசிடிக், அவ்வளோதான், சிம்பிள். இமாச்சல் பிரதேஷ் முழுக்க முழுக்க மலை பிரதேசம், ரைட்டா? அதனால் அந்த ஆப்ஷனை தூக்கிடுங்க. ஹரியானா வந்து அலுவியல் வண்டல் மண் அதிகமாக காணப்படக்கூடிய இடம் வந்து ஹரியானா தான், ஏன்னா அங்கே கங்கை நதி அந்த சிந்து நதியோட ஆதிக்கம் அதிகமாக்கனால ஹரியானா வந்து இந்த வண்டல் மண், அப்போ அதிகமாக பேசிக் சாயிலாக இருக்கும், அதாவது காரம் மண்ணாக இருக்கும். அதனால் அந்த ஆப்ஷன் தூக்கிடுங்க. ஸோ குஜராத் கேரளா பார்த்தீங்கன்னா கேரளா இஸ் த ஆன்சர், ஹைலி அசிடிக். மேட்ச் த ஃபாலோவிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு சைடு, அது எந்த இடங்கிறது இன்னொரு சைடு. வீர் சாவர்கர், இப்போ இது உங்களுக்கு தெரியலனாலும் அடிக்கலாம். எப்படி அப்படின்னா, சாவர்கரை வந்து சிறையில் அடைச்சது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடைச்சாங்க. சாவர்கரை படிச்சிருப்பீங்க இந்திய தேசிய இயக்கத்தில், அந்தமான்ல அடைச்சிருப்பாங்க. அதனால வந்து அந்தமானோட கேபிட்டல் போர்ட் பிளேர், அதனால சாவர்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போர்ட் பிளேர்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு அடிக்கலாம். அவர் அங்கே அடைச்சிருப்பாங்க, அதனால அங்கே அவர் பேரில் ஆரம்பிச்சு அப்படி, ரைட்டா? ஸோ A2 அப்படின்னு வச்சோம்னா நமக்கு 2 ஆப்ஷன் வருது, இது ஒன்று இது ஒன்று, ரெண்டுலுமே A2 இருக்கு, சரியா? ஸோ ஓகே பார்ப்போம். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து மீதி 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்கிறத யோசிப்போம், ரைட்டா? படிக்கலன்னு வச்சுக்கோ, யோசிப்போம். இப்போ அம்பேத்கர் பிறந்தது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிராலாம் பக்கத்தில் தான் இருக்கு. நீங்கள் வாரணாசி லக்னோவை கம்பேர் பண்ணும்போது அம்பேத்கர் பேரில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கண்டிப்பாக நாக்பூர் ஓப்பன் பண்ணிப்பாங்கிறத நம்மளை ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஏன்னா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசில் மோல பிறந்தாரு, அப்படி பக்கத்தில் இது ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்த முடியும். ஸோ அப்படி உறுதிப்படுத்தினா 2 ஆப்ஷனில் பி வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா B4 ஆகக்கூடிய ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், ரைட்டா? சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா லக்னோவில். இது அப்படியே ஸ்டெடி மெட்டீரியலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லால் பகதூர் சாஸ்திரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா வாரணாசியில் இருக்குது. ஸோ எல்லாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கணும், ரைட்டா? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்த துறைமுகங்கள் எல்லாம் படிச்சிருக்கணும். 2வது கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகள் 2025 குறித்தான பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை எழுதுக. கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டியின் 2வது நிகழ்வு 2025 ஹரியானாவில் நடைபெற்றதுங்கிறது தவறு, டெல்லியில் நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டெல்லின்னு வரும், ரைட்டா? ஓரளவுக்கு நீங்கள் டிவி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்குற நபராக இருந்தீங்கன்னா இதை ஈஸியாக கணிச்சிடலாம். ஹரியானா ஃபினிஷ் ஆன் த டாப் ஆஃப் த KPG மெடல் டாலி, இது கரெக்ட். தமிழ்நாடு ஃபினிஷ், தமிழ்நாடு பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். மெடல் ஈவெண்ட்ஸ் வேறு எல்ட் அக்ராஸ் 2 and 3 ஆர் கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ 2, 3, 4 படிச்சிருவோம், ஏன்னா 4 ஆப்ஷனில் இருக்குது. மெடல் ஈவெண்ட்ஸ் வேறு எல்ட் அக்ராஸ் 6 ஸ்போர்ட்ஸ் அண்ட் 18 பேரா நேஷனல். இது முழுக்க கரண்ட் அஃபேர்ஸில் டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயம். 2025 கேலோ இந்தியா கேம்ஸ் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். 2, 3, 4 ஒன்லி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். Who described the All India Congress as the body representing only a microscopic minority of India's vast population in 1885? 1885 ஆண்டு அகில இந்திய காங்கிரஸை இந்தியாவின் பரந்த மக்கள் தொகையில் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்று கூறியவர் யார்? இந்த 4 பேர்ல யார் கூடினா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க, ரைட்டா? இந்த இந்திய தேசிய காங்கிரஸை ஆரம்பிச்சாங்களே அந்த ஐடியா மணி யாருன்னா ஏஓ ஹியூம், அலன் ஆக்டேவியன் ஹியூம். அந்த ஐடியா மணி தான் ஐடியா கொடுத்து இந்திய தேசிய காங்கிரஸை ஆரம்பிக்க செஞ்ச அந்த ஐடியா மணி ஏஓ ஹியூம். அந்த ஐடியா மணிக்கெல்லாம் ஒரு ஐடியா மணி இருக்கு. அது யார் அப்படின்னா இந்த துஃப்ரின். இந்த துஃப்ரினோ இந்த ஏஓ ஹியூமோ 2 பேர் ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல.
என்ன நிறைய அமைப்பா இருக்கு இந்தியாவில், ரொம்ப தொந்தரவா இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு 4-5 பேரை வச்சு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு கொடுத்துருவோம், வேற எல்லா அமைப்பையும் நம்ம இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய ஆட்களை வச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு ஆரம்பிச்சு கொடுத்துட்டாங்க 1885. நம்ம 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஏவோ ஹியூம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஒன்னும் அந்த அளவுக்குலாம் பில்டப்லாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் பில்டப்லாம் இல்லை. என்ன, அவங்க சுயநலத்துக்காக ஆரம்பிச்சு கொடுத்த அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இன்னைக்கு வரைக்கும் பெரிய கட்சியா இருக்கு இந்தியாவில். ரைட்டா? அப்ப ஆன்சர் வந்து டுஃப்ரின். டுஃப்ரின் சொல்லக்கூடிய பெரிய ஐடியா மணி, பெரிய மணி. ரைட்டா? அடுத்து, அடைமொழிகளை அவர்களின் பெயர்களோடு சரியாக பொருத்துக. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, ஊருக்கே தெரியும் தாதாபாய் நரோஜி, இந்தியாவின் தாத்தா. ரைட்டா? தாதாபாய் நரோஜி. ஸோ இதை அடிச்சிடலாம். A3ன்னு வந்தாலே ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கு, சி ஆப்ஷனு. இந்திய சமூகத்தின் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஆரம்பிச்சது G.K. கோகலே. இதுல வந்து காந்தியை சேர சொன்னாரு, ஆனா காந்தி சேரல. ரைட்டா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ், இந்திய அமைதியின்மையின் தந்தை யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். ஆக்சுவலா அவர் அமைதியின்மை தந்தைன்னு சொல்ல முடியாது. இந்த பேர்ல ஒரு புக் எழுதினாரு. இவரை வந்து தாழ்த்தி, இவரை வந்து குறை சொல்லி, ரைட்டா, இவரை விமர்சிச்சு, பாலகங்காதர திலகர் அவர்களை விமர்சிச்சு ஒரு பிரிட்டிஷ் சார்ந்த ஒரு நபர் புக் எழுதியிருப்பார். அந்த புக்கு பேர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட். ரைட்டா? அதனால இவர் தான் இந்திய அமைதியின் தந்தைன்னு சொல்லிட்டு அதை அடைமொழிப்படுத்த முடியாது. அந்த நபர் பிரிட்டிஷ் பேர் வேலண்டைன் செரோல்னு நினைக்கிறேன், வேலண்டைன் செரோல். ரைட்டா? அந்த நபர் மேல கேஸ் போடுறதுக்கு தான் தன்னாட்சி இயக்கம் வாபஸ் வாங்கிட்டு நேரா பிரிட்டன் போவார். யாரு? திலகர். ரைட்டா? அவர் மேல கேஸ் போட, அதோட தன்னாட்சி இயக்கம் நின்று போகும். 50% கைது செஞ்சிருவாங்க, இவர் பிரிட்டன் போயிடுவாரு, தன்னாட்சி இயக்கம் அதோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட் முடிஞ்சிடும். ரைட்டா? அப்படி வந்துடும். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இப்பதான் சொன்னேன் 50%. ரைட்டா? ஸோ A3 B1, A3 B1 C4 D2. ரைட். அடுத்து, பின்வருவற்றுள் மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் மிதவாதி தலைவர்களை அடையாளம் காங்க. மெட்ராஸ் மிதவாதிகள் 10th சோசியல் சயின்ஸ் புக்ல அப்படியே இருக்கும். சீனிவாசன், இவர் வந்து மெட்ராஸ்ல மிதவாதி. கிருஷ்ணசுவாமி மிதவாதி. கஸ்தூரி ரங்கன்லாம் மிதவாதி இல்ல. இதான் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி இந்த எஜுகேஷன் பாலிசி போட்டாங்களா, அதுவா? அது இல்ல. G.N. நடேசனார் மிதவாதி. ஸோ 1 2 4 இஸ் த ஆன்சர். 1 2 4னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தமிழ், நீங்க இந்தியாவில் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகளை படிச்சிருவீங்க. தமிழ்நாட்டில் மிதவாதிகள் யாரு, தீவிர தேசியவாதிகள் யாருன்னு படிச்சிருங்க. அதுவும் தீவிர தேசியவாதிகள் உங்களுக்கு வேணா தெரியும். வ.உ. சிதம்பரநாதர், பாரதியார், சுப்பிரமணிய சிவா, ஆரியா, இந்த மாதிரி நபர்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. கூடுதலாக இந்த மாதிரி நபர்களும் தெரிஞ்சு வச்சிருங்க, மிதவாதிகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 3 4 இஸ் த ஆன்சர். சாரி, 1 2 4. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். முனைவர் குகாவின் கருத்துப்படி பின்வரும் கூற்றுகளில் எந்த இனத்தை பற்றி விவரிக்கிறது? தே கேம் ஃப்ரம் ஈஸ்ட் மெடிட்டரேனியன் சி. அவர்கள் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்தனர். யார் வந்தனர் இந்தியாவுக்கு? அவர்கள் இந்திய பழங்குடியின மக்களோடு வாழ்கிறார்கள். யார் வாழ்கிறார்கள்? 4 கொடுத்துறாங்க, இந்த 4ல யாருன்னு கேட்குறாங்க. ஆரியர்கள் வந்து மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவங்க. மெடிட்டரேனியன் சீன்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டா, இப்போ இருக்கக்கூடிய தரவுபடி சான்றுபடி சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தவங்க. யார்? ஆரியர்கள். அதனால அந்த ஆப்ஷனை தூக்கிடுங்க. அதுமாதிரி மங்களாய்ட்ஸுங்க வந்து ஈஸ்ட் ஏஷியா, அந்த கிழக்கு ஆசியா இருக்குல்ல, மங்களாய்ட்ஸ் அங்கேருந்து வந்தவங்க தான் மங்களாய்ட்ஸ். அதனால அந்த ஆப்ஷன் தூக்கிடுங்க. 2 இருக்கு நம்மள்கிட்ட. நீக்ரிட்டோஸ் வந்து மேக்ஸிமம் இந்த அந்தமான் நிக்கோபார் பெல்ட், இந்த பெல்ட்லேருந்து வந்தவங்க தான் நீக்ரிட்டோஸ். அதனால அந்த ஆப்ஷன் தூக்கிடுங்க. புரோட்டோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் இஸ் த ஆன்சர். புரோட்டோ ஆஸ்ட்ராய்டுகள் இஸ் த ஆன்சர். இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். கிறிஸ்துவ சகாப்தத்தின் தொடக்க காலத்தில் ரோமானிய பேரரசுடனான கடல்சார் வர்த்தகத்தில் இந்தியா முன்னிலையில் இருந்தது. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் எக்ஸாக்டான டேட்டாவும் கூட கரெக்ட் தான். அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான ரோமானிய நாணயங்கள் கிடைத்துள்ளன. இதுவும் கரெக்ட் தான். ரைட்டா? ஸோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் கூட ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கீழே கொடுப்பவர்கள் சுற்றிய எவை சரியானவை? இது டெல்லி சுல்தானியர்கள் மற்றும் தொலைதூர பெர்சியாவின் கட்டிடக்கலை பாணியிலிருந்து அதன் கூறுகளை பெற்றது. எது? கரெக்டா கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணவே இல்லை. எது? 2ஆல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபோர்ட் பில்ட் பை பாமணி. பாமணி சுல்தானோட கோட்டைகள் இருக்குல்ல, அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. கரெக்டா கொடுக்கல. ரைட்டா? அது டெல்லி சுல்தானிகள் மற்றும் தொலைதூர பெர்சியாவின் கட்டிடக்கலை பாணியிலிருந்து அதன் கூறுகளை பெற்றது. ஆமா, கரெக்ட் தான். பாமணிங்கிறதே ஒரு சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான், அப்படியே அந்த வரிசையில் அந்த அவங்களோட அந்த வம்சாவளின்னு சொல்லுவாங்க, அவங்களோட அந்த இதுல இருந்து உருவானது அந்த பாமணி கிங்டம்ஸ். ரைட்டா? பிளஸ் பெர்சியா அந்த கல்ச்சர்ல இருந்தா அந்த கட்டிடக்கலையை கட்டியிருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The forts built by the Bahmanis were undoubtedly the greatest monuments far exceeding any of the same period in Europe. ஐரோப்பாவில் கட்டப்பட்ட அத்தனை கட்டங்களையும் முறியடிச்சு விட்டது பாமனிஸ்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட்டா? ஐரோப்பாவில் கட்டிட அத்தனையும் முறியடிச்சதுன்னு சொல்ல முடியாது.
ஸோ எக்ஸாக்ட்லி கரெக்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. பாமனி ஆர்கிடெக்சர் டிட் ரிஃப்ளெக்ட் ஹார்மோனியஸ் பிளெண்ட் ஆஃப் போத் இந்து அண்ட் இஸ்லாமிக் ஸ்டைல்ஸ். ஸோ இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும். ரைட்டா? 1 and 3 only is the answer. ஆப்ஷன் சி is the answer. முதல் பானிபட் போர் பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி முதல் பானிபட் போர் படிச்சிருப்போம். ஸோ A4ன்னு வந்தாலே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கானா. அதாவது கான்வா போர் வந்து பாபர் அண்ட் ராணா சங்கா. பாபர் அண்ட் ராணா சங்கா. ஸோ B1ன்னு வரக்கூடிய இந்த ஆப்ஷன், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இந்த 4 போர் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்குறாங்க. எந்த காலம், குரோனாலஜிக்கல் ஆர்டர், காலவரிசை பத்துக்க எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஹூ இஸ் கால்ட் தி நெப்போலியன் ஆஃப் இந்தியாவின் நெப்போலியன் அழைக்கப்படக்கூடியவர் சமுத்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரோட பையன் சமுத்திரகுப்தர். கவிராஜா என்று அழைக்கப்படக்கூடிய சமுத்திரகுப்தர் அவர்கள். ரைட்டா? ஸோ அவர் தான் வந்து இந்தியாவின் நெப்போலியன். நிறைய படையெடுத்து நிறைய இடத்த கைப்பற்றுவதால் அவரை வந்து இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ரைட்டா? V.S. ஸ்மித் அவர் தான் அழைப்பான்னு நினைக்கிறேன். விச் அமாங் த ஃபாலோவிங் வேர் த 2 pillars ஆஃப் பிரம்ம சமாஜ். பின்வருவற்றில் பிரம்ம சமாஜத்தின் 2 தூண்களாக எது அமைந்துள்ளது? ஞாபகம் வச்சுங்க, பிரம்ம சமாஜ பத்தி கேட்கிறாங்க. பிரம்ம சமாஜ பத்தி கேட்கிறாங்க. பகுத்தறிவு மற்றும் வேதம், வேதம் மற்றும் புராணம், வேதம் மற்றும் இதிகாசம், வேதம் மற்றும் மந்திரம். ஆக்சுவலா கேட்கறது பிரம்ம சமாஜ். ஞாபகம் வச்சுங்க, பிரம்ம சமாஜ் யாரு? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய்னால என்ன? பகுத்தறிவு தான். அதனால ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் ஏவ அடிச்சிடலாம். இதே கேள்வி ஆரிய சமாஜ்னு கேட்டாங்கன்னா வேணா இந்த வேதாஸ் புராணாஸ் அப்படி வேணா அடிக்கலாம். ஏதாவது தாதாபாய் நரோஜ் இது இவரு தயானந்த சரஸ்வதி தான் ஆரிய சமாஜ் ஆரம்பிச்சிருப்பார். வேத காலத்துக்கே திரும்பி சொல் அப்படின்னு சொன்னவர் அவரு. அதனால அவரை பத்தி அந்த ஆரிய சமாஜும் கேட்டா இது 3ல ஏதாவது வேணா அடிக்கலாம். பிரம்ம சமாஜம் கேட்கிறாங்க. பிரம்ம சமாஜம் வந்து பகுத்தறிவை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிச்சது காரணமே அதுதான். அது சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பார். ரைட்டா? மேற்கத்திய சிந்தனை, கிழக்கத்திய சிந்தனை ரெண்டும் சேர்த்து பகுத்தறிவோடு மனிதர்கள் செயல்பட வேண்டும் சொன்னவர் ராஜாராம் மோகன் ராய். கீழ்கண்ட விளக்கங்கள் எந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்படுது என பொறுத்துக்க. கண்ட்ரோல் ஓவர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள். சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள்னால 4th அமெண்ட்மெண்ட், 4வது சட்ட திருத்தம். ரைட்டா? கொஞ்சம் இது டஃப் தான், இந்த கேள்வி டஃப் தான். ஏன்னா இந்த மாதிரி சட்டத்திட்டம்லாம் கேள்விப்பட்டு படிச்சிருக்க மாட்டோம். ரைட்டா? நாகாலாந்து மாநிலம் உருவாக்குதல் வந்து 13வது சட்ட திருத்தம், 13th அமெண்ட்மெண்ட். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா A4B1, A4B1னா B1னா சி ஆப்ஷன். ரைட்டா? ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வந்து 11th அமெண்ட்மெண்ட். வைஸ் பிரசிடென்ட் 11th அமெண்ட்மெண்ட். டிக்ளரேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி as யூனியன் டெரிட்டரி வந்து 14th. இந்த 14th அமெண்ட்மெண்ட் ஃபேமஸ்ங்க. பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் சொன்னது 14th அமெண்ட்மெண்ட். இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்படி வச்சா கூட D3ன்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து 3-3 இருக்கு. அதுலேயும் மாட்டிக்குவோம். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் சி 4123 இஸ் த ஆன்சர். த டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ வாஸ் ப்ரொபவுண்டட் பை. நீதி புலனாய்வு என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் யார்? ஜான் மார்ஷலுங்க. நீதி புலனாய்வு அமெரிக்கால மார்பரி அசஸ் மேடிசன் கேஸ்னு ஒரு கேஸ். அந்த கேஸின் வழியாக அந்த ஒரு கருத்தை முன்ன நிறுத்தியவர் யார்? அந்த சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி முன்ன நிறுத்தியிருப்பார். அந்த தலைமை நீதிபதி ஜான் மார்ஷல். ரைட்டா? நீதித்துறை புலனாய்வு, அதாவது மறு ஆய்வுன்னு சொல்லலாம், புலனாய்வுன்னு சொல்லலாம். அதாவது நாடாளுமன்றமோ சட்டமன்றங்களோ போடுற சட்டத்தை, சட்டமன்றங்கள் போடுற சட்டத்தை நீதித்துறை செக் பண்றது, ரிவ்யூ பண்றது. அது ஒருவேளை கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்தால் அதை நீக்கிறது. அதான் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். அதே அமெரிக்கா நாட்டில் ஒரு மார்பரி அசஸ் மேடிசன் கேஸில் உருவான ஒரு கான்செப்ட் தான் இந்த நீதித்துறை புனராய்வு. அதை முன்மொழிந்தவர் ஜான் மார்ஷல். இந்தியாவில் நீதித்துறை புனராய்வு இதன் அடிப்படையில் எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகளை செக் பண்ணுவாங்க. அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகல் 13 அதான் சொல்லுது, அடிப்படை உரிமைக்கு எதிராக போடக்கூடிய சட்டம் செல்லாதுங்குது. அது நீதித்துறை மறு ஆய்வுக்கான ஒரு ஆர்டிகல் தான், புலனாய்வுக்கான ஒரு ஆர்டிகல் தான். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது கேசவானந்த பாரதி வழக்கு 1973 சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை, இந்த கான்செப்டை சொல்றாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர், அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை நீங்க திருத்துங்க, நாடாளுமன்றம் நீங்க திருத்துங்க, ஆனால் அடிப்படை அம்சம் மாறாம திருத்துங்க சொன்னது உச்சநீதிமன்றம் கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்புல. அதனால அதுவும் ஜுடிஷியல் ரிவ்யூ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். கருத்து கணிப்பு வச்சுலாம் நீங்க கோர்ட்டுலாம் வந்து நீதித்துறை புனராய்வுலாம் செய்யாது, கருத்து கணிப்பு கேட்டுலாம் செய்யாது. அதனால அது தப்பு. பொதுஜன வாக்கெடுப்புலாம் எடுக்க மாட்டாங்க. ரைட்டா? அதெல்லாம் வாக்கெடுக்க மாட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். கான்ஸ்டிடியூஷன்லேயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை, கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட்டா? இது வராது. 1 and 2 only is the answer. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே. பின்வருவற்றில் எது கூட்டாட்சியின் அம்சம் அல்ல? ஞாபகம் வச்சுங்க, கூட்டாட்சியின் அம்சம் அல்லன்னு கேட்குறாங்க. நாட் அ ஃபெடரல் ஃபீச்சர்னு கேட்குறாங்க.
2 or more levels of government, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அரசாங்க நிலைகள் கூட்டாட்சி பண்பு. இது இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாம் கூட்டாட்சிக்கான பண்பு தானே, எடுத்துக்காட்டு தானே. டிஃபரண்ட் டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கவர்ன் த சேம் சிட்டிசன், ஒரே குடிமக்களுக்கு வெவ்வேறு அடுக்கு அரசாங்கம், அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து, இதான் சொல்றாங்க. ஸோ இதுவும் கூட்டாட்சி பண்பு தான். கூட்டாட்சி பண்பு அல்லன்னு கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டும் கூட்டாட்சி பண்பு. என்ன, கோர்ட் ஹேவ் த பவர் டு இன்டர்பிரட் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பை விளக்கும் அதிகாரம் நீதிமன்றம். இதுவும் ஒரு ஏறத்தாழ கூட்டாட்சி பண்புல தான் வரும். ஏன்னா கோர்ட் தான் வந்து ஸ்டேட் ஏதாவது பிரச்சனை, சென்ட்ரல் பிரச்சனை, அவங்க தான் தலையிடுவாங்க. 4வது ஸ்டெப் பண்ணி பார்த்துருவோம். மத்திய அரசு மாநில அரசுக்கு உத்தரவிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஆர்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட், உத்தரவிடலாம். நான் சொன்னா நீ கேட்கணும். இது சென்ட்ரலைஸ்டு, அது ஃபெடரல் ஃபீச்சர் இல்லை, யூனிட்டரி ஃபீச்சர். ரைட்டா? அதனால 4 வந்து, அதான் இது 3ம் ஃபெடரல் ஃபீச்சர், 4வது ஃபெடரல் ஃபீச்சர் இல்லை, அதான் கேட்குறாங்க. ஸோ 4வது ஆன்சர், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டா? அடுத்து, which of the following is a scheme related to street vendors? பின்வருவற்றில் எது தெரு வியாபாரிகள் தொடர்பான திட்டம்? தெரு வியாபாரிகள் தொடர்பான திட்டம்ங்கிறது ஸ்வநிதி ஸ்கீம். நிறைய எக்ஸாம்பிள் இதை கேட்டிருக்காங்க. 2020 மத்திய அரசு லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்வநிதி ஸ்கீம். கொரோனா டைம்ல, அதாவது தெருவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இருப்பாங்களா, அவங்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் தருவது, அதான் இந்த ஸ்வநிதி ஸ்கீமுக்கான எக்ஸ்பிளனேஷன். ரைட்டா? ஸோ அதான் ஆன்சர். கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மாவட்ட மேம்பாடு ஆணையர் அதன் தலைமை செயல அலுவலராக நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது? பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, ஜிவிகே ராவ் கமிட்டி. ஜிவிகே ராவ் கமிட்டி தான் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை உருவாக்குங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு உருவாக்குவதற்கான ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? பல்வந்த் ராய் மேத்தா தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை உருவாக்குறதுக்காக போடப்பட்ட முதல் கமிட்டி. ரைட்டா? 1953 காலகட்டத்தில் போட்டிருப்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து உருவாக்க வேண்டும் சொல்லி முன்மொழிந்தது இந்த பல்வந்த் ராய் மேத்தா. அசோக் மேத்தா கமிட்டி வந்து 1977 போட்டிருப்பாங்க. ஜனதா தளம் ஆட்சியை பிடிச்சப்ப மொராஜி தேசாய் போட்டிருப்பாரு. எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் சேர்க்கணும், அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுக்கணும், நிதி ஆணையம் பஞ்சாயத்துக்கு இருக்கணும், தேர்தல் ஆணையம் கட்ட தேர்தலை நடத்தணும், ஆடிட்டிங் கட்ட நடத்தணும், 2 அடுக்கு பஞ்சாயத்து, இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னது யார் அப்படின்னா அசோக் மேத்தா கமிட்டி. எல்எம் சிங்வி கமிட்டி ஏறத்தாழ லாஸ்ட்டுக்கு முன்னாடிக்கு போடப்பட்ட ஒரு கமிட்டி. 1988 ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல போடப்பட்ட ஒரு கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி வந்து முதன்மையா சொல்லும், இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் கொடுக்கணும், அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதன்மையா கட்டாயமா வலியுறுத்தினது இந்த எல்எம் சிங்வி கமிட்டி தான். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஆனா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஜிவிகே ராவ். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எந்த மாநிலத்தில் முறையாக தொடங்கப்பட்டது? உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் முறையாக தொடங்கப்பட்டது. ரைட்டா? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் முதன்மையாக தொடங்கப்பட்டது. வாட் இஸ் த மேக்ஸிமம் இன்டர்வல் பிட்வீன் 2 செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்? நாடாளுமன்றத்தின் 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையேயான அதிகபட்ச கால அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 6 மாதங்களாக இருக்கும். 6 months. ரைட்டா? 6 மாசம். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபேமஸ். பார்லிமெண்ட்ல 3 செஷன் நடக்கும். ஒன்று பருவகால கூட்டத்தொடர், இன்னொன்று குளிர்கால கூட்டத்தொடர், இன்னொன்று பட்ஜெட் கூட்டத்தொடர். அது ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் மினிமம் வந்து 6 மாசம் இருக்கணும். அதனால 6 மாசம் இஸ் த ஆன்சர். ரைட்டா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? உத்தரப்பிரதேஷ். ரைட்டா? அதெல்லாம் ஃபேக்ட்டுங்க. ஓகே. பெருநகர் சென்னை மாநகராட்சி பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடுக. மாண்புமிகு மேயர் தலைமையில் நிர்வாக பிரிவு உள்ளது. தப்பு. எக்ஸிக்யூட்டிவ் விங் இஸ் ஹெடட் பை மேயர் வராது. எக்ஸிக்யூட்டிவ் விங் வந்து கமிஷனர், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் இதை பார்த்துக்குவாரு. மேயர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் விங் தான், சட்ட அந்த பிரிவை தான் பார்த்துக்குவார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. The Chennai Corporation is divided into 15 zones comprising 200 wards. Correct. These zones are grouped into 3. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்டா கார்பரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா தப்பு செய்ய மாட்டாங்க. ஸோ 2 and 3 ஆர் கரெக்ட். ஸோ 2 and 3 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இதனால இது படிச்சிருக்கணும், கொஞ்சம் யோசிக்கிற கொஞ்சம் டஃப் தான். அகில இந்தியா குடிமை பணிகள் உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி விவாதிக்கும் அமைப்பு என்ன? அதாவது ஆர்டிகல் டீல்ஸ் வித் ஆல் இந்தியா சர்வீஸ். ஆல் இந்தியா சர்வீஸ்னால ஆர்டிகல் 312ங்க. ராஜ்யசபா தான் அதை உருவாக்க முடியும். ராஜ்யசபாக்கு கூடிய முதன்மையான பண்பு, லோக்சபாக்கு இல்லாத பண்புங்கிறது இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் தான். ஆர்டிகல் 312 சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? 312. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த பில்லை இனிஷியேட் பண்றதும் ராஜ்யசபா தான். இதெல்லாம் ராஜ்யசபாக்கு கூடிய முக்கியமான பண்பு. The procedure of election of Vice President of India was amended by. இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் நடைமுறையினை மாற்றி அமைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம். மேலதான் பார்த்தோம் 11வது சட்ட திருத்தம், 11th அமெண்ட்மெண்ட். மேல ஒரு மேட்ச் ஃபாலோவிங் பார்த்தோம்ல, அது இங்க வந்து பாத்தீங்களா? அதான் 11வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் டி. The following constitutional amendments envisages the equality of opportunity for all citizens relating to employment or appointment of any office of the state. அதாவது பொது வேலையில் எந்த ஒரு பதவிக்கும் வேலைவாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பாக அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு என்பது பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் வாயிலாக எந்த சட்ட திருத்தம் வலியுறுத்துகிறது சொல்லி சொல்றாங்க. வேலைவாய்ப்பு
வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டம், சிம்பிளா சொல்லணும்னா எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டம். இந்த நாள்ல எது? 77 and 85. 77th அமெண்ட்மெண்ட் வந்து இந்தியன் பார்லிமெண்ட் கொண்டு வந்த முக்கியமான சட்டத்திட்டம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து ப்ரொமோஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஒரு சட்டத்திட்டம் தான் இந்த 77th. ஆர்டிகல் 16 bracket 4A நினைக்கிறேன், ரைட்டா? ஆர்டிகல் 16 bracket 4A அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்திருப்பாங்க. எஸ்சி எஸ்டி போய் வேலையில சேர்றாங்களே, ப்ரொமோஷன் ஆவாங்களே, ப்ரொமோஷன்லயும் ரிசர்வேஷன் இருக்கணும் எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திட்டம் பண்ணாங்க பார்லிமெண்ட். இது வந்து ஆக்சுவலா இந்திரா சானை வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் ப்ரொமோஷனல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்ப்பை முறியடிக்கிறதுக்காக இந்த சட்டத்திட்டம் போட்டிருப்பாங்க பார்லிமெண்ட். 85 சட்டத்திட்டமும் அதே சீனியாரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். எஸ்சி எஸ்சியில் சீனியாரிட்டி அந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய சட்டத்திட்டம் 85th அமெண்ட்மெண்ட். ஸோ ரெண்டுமே ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்டது, அதான் ரெண்டுமே எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தப்பட்டது, வேலைவாய்ப்பு கொஸ்டின் அதானே, அதை சம்பந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல வேலைவாய்ப்புலாம் சொல்ல முடியாது, ரைட்டா? அது பொதுவாக ரிசர்வேஷன் அந்த மாதிரி விஷயம் தான். 17th வராது. ஸோ அதனால 2 and 3 is the answer. Option C is the answer. கரெக்டா இருக்கா? The category of overseas citizen of India was incorporated in the Citizenship Act of India in the year. குடியுரிமை சட்டத்தில் டேஷாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் என்னும் புதிய பிரிவு இணைத்துள்ள கொடுப்பது. ஓவர்சீஸ் சிட்டிசன், இது கொஞ்சம் யோசிச்சா தாங்க அடிக்க முடியும். 2005 ஃபேக்ட்டுங்க, இது ஒரு முழுக்க ஃபேக்ட். 2005 நீங்க 2000க்கு அப்புறம் தான் சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ல 2000க்கு அப்புறம் இது ஒன்று தான் இருக்கு, அடிச்சிடலாம். கீழ்கண்ட சட்டங்களை அவை ஏற்றப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படி வரிசைப்படுத்தவும். மகப்பேறு நிதி உதவி சட்டம் ரொம்ப ஃபேமஸ், 1961. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005 நமக்கு தெரியும். கல்வியுரிமை சட்டம் 2009 நமக்கு தெரியும். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் பணிகள் சட்ட பணிகள் ஆணைக்குழு சட்டம் வந்து 1987 நமக்கு தெரியும், ரைட்டா? ஸோ இதை வந்து வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கேட்குறாங்க. 1423 1423னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1423னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Which one of the following act said about federal feature? கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி முறை பற்றி கூறிய சட்டம் எது? 1935 1993 சம்மந்தமே இல்லையே. ஆர்டிகல் 48 1935 இஸ் த ஆன்சர். 1935ல பிரிட்டிஷ் கொண்டு வந்த இந்த சட்டம் தான் கூட்டாட்சி பண்பை வந்து உணர்த்தும். மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம்ல, அது கொண்டு வந்ததே இந்த சட்டம் தான். அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் அதை எடுத்து கான்ஸ்டியூஷனில் சேர்த்திருப்பார். அந்த கூட்டாட்சி பண்பை, அந்த மத்திய பட்டியலில் கூட்டாட்சி பண்பு தானே. மாநில சுயாட்சி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததும் இந்த சட்டம் தான், ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஃபேமஸான சட்டம். ஓகே. Which scheme has been implemented to achieve the educational goals outlined in the தமிழ்நாடு விஷன் 2023? தமிழ்நாடு விஷன் 2023ல ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கிராமங்களில் நூலகங்களை திறத்தல், நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் நூலகங்களை திறத்தல், அதாவது நூலகங்களை திறத்தல், பழங்குடியினர் மற்றும் நகர்ப்புறங்களில் நூலகங்களை திறத்தல், அனைத்து பகுதிகளிலும் பகுதி நேர நூலகங்களை திறத்தல். பகுதி நேரம் வராது, ஆனால் பார்ட் டைம் ஃபுல் டைம்னா தான் இருக்கணும். கிராமங்களில் நூலகங்களை திறத்தல், இதான் ஆன்சர் கரெக்ட். லைப்ரரிஸ் இன் வில்லேஜஸ் இஸ் த ஆன்சர். ஏன்னா நகரங்கள்ல மேக்ஸிமம் இருக்கு, ரைட்டா? அதனால ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்கன்னா கிராமத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி யோசிக்கலாம். தமிழ்நாட்டில் நீட்ஸ் திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை. நீட்ஸ்னா தமிழ்நாட்டில் இந்த யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களே, 18லேருந்து 35 வயசு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு ஆண்டர்பிரனராக ஆக்குவதற்கு, தொழில் முனைவராக ஆக்குவதற்கு கடன் தரக்கூடிய ஒரு திட்டம், குறைந்த வட்டியில் கடன் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் நீட்ஸ் ஸ்கீம். இட் இஸ் அன் இன்சென்டிவ் ஸ்கீம் வராது, இட் இஸ் என்ன சொல் லோன் ஸ்கீம் அப்படி வரும், ரைட்டா? அதனால இன்சென்டிவ் வராது, ஊக்கத்தொகை. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஆஸ்பிரன்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரி கேன் பி அப் டு 55 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதுவும் கரெக்ட். செகண்ட் ஒன் கூட கரெக்ட் தான். இட் ஆஃபர்ஸ் 2% இன்ட்ரெஸ்ட் வராது, 3% வரும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட். The scheme is devised specially for first generation entrepreneurs. ஆமாம், முதல் தலைமுறை ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இது ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது 3% வரும்னு நினைக்கிறேன். ஊக்கத்தொகை வராது, லோன் வரும். 2 and 4 வரும்னு நினைக்கிறேன். 2 and 4 is the answer. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சருங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நீட் ஸ்கீம், ரைட்டா? கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா ஒரு ஸ்கீம் எதுன்னு படிச்சிருப்போம், அது உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து கேட்குறாங்க. இதனால தான் நம்ம ஸ்கீம் லாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் போட்டிருப்போம், ஃபுல் ஸ்கீமோ. அதில் இதுமாதிரி உள்ளக்கூடிய விஷயம் தான் நடத்திருப்பேன், ரைட்டா? அதனால் ஓரளவுக்கு ஞாபகம் வைக்க நான் சொன்னேன். இப்போ 2023 ஆண்டுக்குள் வறுமை இல்லாத மிகவும் வளமான மற்றும் முற்போக்கான மாநிலமாக தமிழகம் இருக்கும் என்று தொலைநோக்கு 2023 தமிழ்நாடு ஆணையம் கணித்துள்ளது. தமிழ்நாடை பற்றி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது தப்பாக கொடுக்க மாட்டாங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, அரசாங்கம் சார்ந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தான் இருக்கும்.
உற்பத்தி துறை பொருளாதாரத்தை உற்சாகப்படுத்துவதிலும் அனைத்து பிரிவுகளிலும் மேம்பட்ட போட்டித்திறன் செயல்திறன். எப்பா படிக்க படிக்க பாசிட்டிவாவே இருக்கே. இதுவும் கரெக்ட் தான். கூட்டுக்கு சரியான காரணம் சொல்லிட்டு ஆன்சர் கீழே கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேள்வி வந்தாலே ஈஸியாக அடிச்சிடலாம். கூற்றும் காரணம் சரி, கூட்டுக்கு சரி அப்படி இல்லையா? சரி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சரியான காரணம் அப்பெல்லாம் கொடுக்கல. ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, அவ்வளோதான். டி இஸ் த ஆன்சர். நிலையான வளர்ச்சி இலக்கு இந்திய குறியீடு 2023-24 படி தமிழ்நாடு எந்த வகைப்பாட்டில் பொருந்துகிறது? பின்தங்கிய, கண்டிப்பா இது இருக்காது. பின்தங்கிய நிலைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கண்டிப்பா ஆன்சரா கொடுக்க கூடாது. தமிழ்நாடு பத்தி பேசணும்னா செயலாற்றும் நிலை, சாதனையாளர், முன்னணி செயல்திறன் நிலை, ஃப்ரண்ட் ரன்னர். படிச்சிருப்போம், நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆளா இருந்தா இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு இஸ் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல. ஓகே, ரைட். Which one of the following is the first state in the country to establish a transgender welfare board? மாநிலங்களில் திருநங்கை நலவாரியம் ஒன்றை நிறுவிய முதல் மாநிலம் எது? 4 ஆப்ஷனை மட்டும் பாருங்க. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒரிசா, கேரளா. கண்டிப்பா என்னவா இருக்கும்? தமிழ்நாடு டிஎன்பிசி எடுக்கிறாங்க கொஸ்டின். இப்போ யாரை கொடுப்பாங்க ஆன்சரா? தமிழ்நாடு தானே கொடுப்பாங்க. சி. இந்த தமிழ்நாடு வெல்ஃபேர் போர்டுங்கிறது 2008 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி போல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஏப்ரல் 15 தமிழ்நாட்டில் திருநங்கைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். ஏப்ரல் 15 திருநங்கைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம், ரைட்டா? 2008 ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த வெல்ஃபேர் போர்டை. திருநங்கைகளுக்கான ஒரு நலவாரியம், ரைட்டா? நகர்ப்புற கிராமப்புற கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வு சமூக சமத்துவமே மோசமாக்குவதில் நீண்ட கால மற்றும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. போதுமான கல்வி வளங்கள் இல்லாததால் கிராமப்புற மாணவர்கள் தங்கள் நகர்ப்புற சகாக்களுடன் போட்டியிடுவதில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றன. கரெக்ட் தான். கூட்டுக்கும் சரியான காரணமாக தான் தெரியுது, ரைட்டா? R is the correct explanation. Option B is the answer. அடுத்து 2023-24 ஆண்டுக்கான எஸ்டிஜி இந்திய குறியீட்டின்படி எஸ்டிஜிகளில் தமிழ்நாட்டில் சாதனைகள் குறித்து பின்வருவற்றில் எந்த கூற்று சரியானது? தமிழ்நாடு வாஸ் த டாப் பெர்ஃபார்மர். டாப் பெர்ஃபார்மர்னாலே கரெக்ட் தான். அமாங் த ஸ்டேட்ஸ் இன் நோ பாவர்ட்டி, கரெக்ட் தான். த ஓவரால் எஸ்டிஜி ஸ்கோர் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் 76 வராது, 78 வரும். ஸோ செகண்ட் ஒன் தப்பு. தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd in the country in the composite STG. இதுவும் கரெக்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. த ஸ்டேட் இஸ் அ பெர்ஃபார்மர் இன் அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. சுத்தமான ஆற்றல்ல பெர்ஃபார்மர் இல்ல, ஃப்ரண்ட் ரன்னர்னு வரணும். ஃப்ரண்ட் ரன்னர்ல இருக்கு தமிழ்நாடு. ஸோ இது தப்பு. ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட். ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட்னா என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம படிச்சிருந்தா ஆன்சர் வச்சிடலாம். மக்களுக்கிடையே கல்வி விழிப்புணர்வு மற்றும் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக டேஷின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு பொதுவாக பொது அறிவின் தந்தை என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். பொது அறிவின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஜெனரல் நாலேஜ். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், ரைட்டா? 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல குரூப்ல டூப் யாருன்னு பாருங்க. குரூப்ல டூப்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராவது இருக்காங்களா பாருங்க. 4ல் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்ச நபரா இருந்தா அது ஆன்சரா இருக்கும். இல்லைன்னா 4ல் யாராவது ஒருத்தவங்க தெரியாத நபரா இருந்தா அது தெரியாத நபர் ஆன்சரா இருக்கும். அதான் குரூப்ல டூப்னு சொல்லுவோம், ரைட்டா? கனகட்லா பருவா, பிர் திக்யாஞ்சந்தர் சிங், ஹைப்போ ஜண்டாங், பிகாஜி காமா. மேடம் பிகாஜி காமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நபர், ஸ்கூல் புக்கில் இருக்கும். பாரிஸ் இந்தியா சொசைட்டி பிரிட்டிஷை எதிர்த்து என்ன அவங்க மேலே ஆயுதத்தை ஏந்தணும்னு சொல்லிட்டு ஆயுத கிடங்கு இந்த மாதிரி நிறைய தயாரிக்கிறது, இந்த மாதிரி வெடி மருந்துகளாக தயாரிப்பதற்காக பிரான்ஸ், அதை பாரிஸில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாரிஸ் இந்தியா சொசைட்டின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க. யார் அப்படின்னா மேடம் பிகாஜி காமா. வெளிநாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு, ரைட்டா? நிறைய அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க வெளிநாட்டில். அதில் ஒரு அமைப்பு மேடம் பிகாஜி காமா ஆரம்பிச்சது. ஸோ கண்டிப்பாக அவங்கள தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். கோத்தாரி கமிஷன் டெஸ்டினி ஆஃப் இந்தியா ஷேப்ட் இன் கிளாஸ் ரூம்ஸ். இந்தியாவின் எதிர்காலம் அதன் வகுப்பறையில். எஜுகேஷன் பிரைவேட் கோர்ஸ். ராதாகிருஷ்ணா ரிப்போர்ட். அம்பானி பிர்லா கமிட்டி. அம்பானி பிர்லானாலே தனியார் பணக்காரங்களை பற்றி பணக்காரங்களா பேசுகிறாங்களே, அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த நாளில் பிரைவேட்டுன்னு இருக்கே. அம்பானி பிர்லானாலே பிரைவேட்டு, அங்கிட்டும் பிரைவேட்டு கூட்டு இருக்கு. படிக்கவே தேவையில்ல, அம்பானி பிரைவேட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் போல. C2ன்னு எந்த ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. C2 இது ஒன்று தான் இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப அழகா அப்படியே நெளிவு சுழிவா அப்படியே ஆன்சரை செலக்ட் பண்றது, ரைட்டா? ஆப்ஷன் எலிமினேஷன்ல. கொள்கை வகுப்பவர்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஆகிய இருமுனை உத்திகள் மூலமாக வறுமை ஒழிப்பை முன்னெடுக்க வேண்டும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பா, கரெக்டுப்பா. வேகமாக பொருளாதார வளர்ச்சி அவசியமாக இருக்கலாம், அதுப்பா கரெக்டுப்பா. கூட்டுக்கு சரியா காரணம் போப்பா. ஆப்ஷன் டி பா, போப்பா. டியூரிங் 2014-2015 ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் இன் இந்தியா எதுன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃபேக்ட் கஷ்டம்தான்.
இதனால 4 ஆப்ஷன்ல இந்தியா பத்தி பெருமையாக தான் பேசியிருக்கணும். பெருசாக ஆன்சர் அடிப்போம். 27.9 அது ஆன்சர் அடிப்போம்னு சொல்லிட்டு யூகிச்சு சொல்ல, அது கரெக்டான ஆன்சரும் கூட. சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக்க. என்விரான்மெண்டல் குட்ஸ் ஆர் டிபிக்கலி நான் மார்க்கெட் குட்ஸ். கரெக்ட் தான். சந்தையிடா பொருள். என்விரான்மெண்டல் குட்ஸ்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்விரான்மெண்டல் குட்ஸ் இல்லை நான் மார்க்கெட் தான். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். என்விரான்மெண்டல் குட்ஸ் ஆர் டிபிக்கலி மார்க்கெட்டபிள் குட்ஸ். தப்பு. நான் மார்க்கெட் வந்தால் மார்க்கெட்டபிள் தப்பாக தானே இருக்கும். புற விளைவுகள் உற்பத்தி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் சார்ந்தது. இதுவும் கரெக்ட். ஒன்னு ஏஎன்சியா கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்துருங்க. டால்டனின் பொது வருவாய் வரிகளின் வகுப்பாட்டின்படி கட்டாய கட்டணம் உள்ளடக்கியவை எவைன்னு சொல்லிட்டு 4 கொடுக்குறாங்க. ரைட்டா? நீங்க டால்டன் பார்த்தோன்னா ஜான் டால்டனா சார்? அவரா சார்? 1802 1804 அந்த தியரி, ஆட்டம் தியரி, அணு பிரிக்க முடியாது உடைக்க முடியாதுன்னு சொன்ன அவரா சார்? அவர் இல்ல ராஜா, அது வேற டால்டனு. அது வேற டால்டனு. இது ஏதோ ஹோர் டால்டனோ ஏதோ டால்டனு. இவர் என்ன சொல்லிருக்காரு எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, இந்த வரி வருவாய் வரி இல்லா வருவாய்ன்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ல படிப்போம்ல. எக்கனாமிக்ஸ்ல ரெவன்யூன்னு சொல்லிட்டு படிக்கிறப்ப வரி மூலமா வரக்கூடிய வருவாய், வரி இல்லாம வருவாய், இந்த மாதிரி கோட்பாடுலாம் முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா அந்த டால்டன் தான். ரைட்டா? இதுக்கெல்லாம் பெரிய ஆப்ஷன் ஆப்ஷன் ஏதா. டாக்ஸஸ் இன் ஆர்டினரி சென்ஸ், ட்ரிபியூட்ஸ், இன்டர்மினிஸ், கம்பல்சரி லோன்ஸ் அண்ட் பெகுலியர் பெனால்டிஸ் இதை பத்தி பேசினவர் டால்டன். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். குழந்தை வளர்ச்சி குறியீட்டுக்கு அளவிடப்பட்ட பின்வரும் அளவுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்கிறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் சதவீதம் 0 to 6 வயது கரெக்ட். சிறார் ஆண் விகிதம், தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் நிகர் சேர்க்கை விகிதம், தொடக்க பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளிக்கு மாறுதல் விகிதம். 1 4 கரெக்டுங்க. 1 4 கரெக்ட். ஏன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் தானே கேட்குறாங்க. சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படிக்கிறப்ப நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படிக்கிறப்ப இது படிச்சிருப்போம். ஸோ 1 4 இஸ் த ஆன்சர். 1 4 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நாம் என்பது என்ன? ஆன்லைன் மார்க்கெட் ஃபார் அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்லைன் மார்க்கெட்டிங் வேளாண் பொருட்களுக்கான இணைய சந்தை. ரைட்டா? இதான் நாம் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 200 கேள்விகளை ஒரு 51 கேள்விகள் பார்த்துட்டோம். மீதி ஒரு மேத்ஸ் கேள்விகள் பாதியும் ஜிஎஸ் கேள்விகள் பாதியும் இருக்கு. இது அடுத்த வகுப்புல பார்ப்போம். தமிழ் கேள்விகளும் போட்டு புழக்க வேண்டியது அவசியம். ரைட்டா? இந்த மாதிரி ரீசெண்டான அந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம டக்குன்னு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டே இருங்க. ரைட்டா? நம்ம வீடியோ அப்டேட் ஆக நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இதை நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.